ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கலைப்பிரியா பழனி. நான் உங்க பிரவீன். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்லி கடை. தனுஷ் அவர்களோட இட்லி கடையோட படத்திற்கான எல்லா ஷூட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, நித்யா மேனன் அவர்களோட போர்ஷன் மட்டும் இன்னும் எடுத்து முடிக்கலையா. அதனால இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா 2 படம் எப்ப ஆரம்பிச்சதோ, அல்லு அர்ஜுன் எப்ப அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து தொடர்ந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், தொடர்ந்து பிரச்சனையா வந்துட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு. தொடர்ந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க கம்பெனியை சுத்தி ஐடி ரைடு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவரு தான் அப்படி இருக்காரு, இந்த பக்கம் வருத்தத்துல ஏற்கனவே இருக்காரு நம்மளுடைய தில்ராஜ். ஏன்னா கேம் சேஞ்சர் வந்து ஒரு பக்கம் பயங்கர லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர்கிட்ட இருக்க நிறைய இடங்கள்லாம் வித்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் இருக்கு. அங்க போனவங்க அப்படியே ஒரு லெஃப்ட் டர்ன் போட்டு அவர் வீட்லயும் போயிட்டு பயங்கரமா ஐடி ரைட்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமா என்ன சொல்றாங்க, மைத்ரே மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷன்லாம் இப்போ குட் பேட் அக்லி அப்படின்ற படமும் ரெடி ஆயிட்டு இருக்கு அஜித்தோடைய நடிப்புல. அந்த படத்தை வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அது ரிலீஸ் ஆகுதுல டவுட் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? என்ன பண்ற, அஜித் ஃபேன்ஸ்க்கு அடி மேல அடி இடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. விடாமுயற்சி அப்படிதான் பண்ணாங்க. பொங்கலுக்கு வரும்னாங்க, இப்ப பிப்ரவரி 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி இருந்தாலும் வருமா அப்படின்ற क्वेश्चन மார்க் இருக்கே. இல்ல இது கண்டிப்பா வந்துரும்ட்டாங்க. பிப்ரவரி 6 அடிச்சிரும் அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஏன்னா ஐடி ரைடுன்னும் போது ஒரு பெரிய பணம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ரிலீஸ் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அஜித் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா அது ரிலீஸ் ஆயிடுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் மைத்ரே மூவி மேக்கர்ஸ் மட்டும் குட் பேட் அக்லி ப்ரொடக்ஷன் கிடையாது, டி சீரிஸும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படியோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஜாலியா இருங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்னமா அந்த மனுஷன் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையா இருக்கும். அவரோட மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பசங்க இருக்கீங்களா இல்லையா? எங்க வயசாயிடுச்சுங்க இப்ப இருக்கும். சரி, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஃபீல் பண்ணல, நிறைய பசங்க ஃபீல் பண்றாங்க. அவரோட டைரக்ஷன்ல நிறைய படங்கள் வந்தாலும் ஒரு படத்துக்காக ஆடியன்ஸ் மொத்த பேரும் எப்பதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துருவ நட்சத்திரம் பிடிச்சிட்டாரு பாருங்க. அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இத்தனை வருஷம் ஆகியும் குறையாம இருக்கு. ஃபைனலி ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. எப்போனா ஃபெப்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பா துருவ நட்சத்திரம் இருக்கும், வெடிச்சிரும். அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஃபைனலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துருவ நட்சத்திரம் பாக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. தெரிஞ்சு இந்த வருஷமே வந்து இந்த பழைய சிடி எல்லாம் எடுத்து தொடச்சு போடுற வருஷம் போடுறாங்க. ஏன்னா மதகத ராஜா ரிலீஸ் ஆகி ஒரு 40-50 கோடி கலெக்ட் பண்ண போகுதுன்றாங்க. அடுத்து இப்போ துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகி அப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுச்சுன்னா பேங்கரா இருக்கும். ஏன்னா சியானும் தொடர்ந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பேங்கர் பண்ணாமே இருக்காரு, ஒரு பெரிய கேப் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது இன்னும், அதுவும் ஜிவிஎம்க்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும், விக்ரமுக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி மதகஜ ராஜா செம்மையா மிரட்டி விட்டுருக்காங்கன்னு மொத்த ஆடியன்ஸும் என்ஜாய் பண்றாங்க. ஈவன் எந்த அளவுக்குன்னா விஷால் அவர்கள் அந்த ஒரு பாட்டை பாடி கான்சர்ட்லயே பாடிட்டாருங்க. பயங்கரம் பண்ணிட்டாரு. சோ எல்லாருமே துருவ நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் வேற லெவலா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. கார்த்தி தொடர்ந்து ஹிட்டு மேல ஹிட்டா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல, அவர் வந்து இப்போ மத்த ஹீரோஸ்லாம் ஒரு 2-3 ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவா கொண்டாடுவாங்க. ஆனா கார்த்தியை மட்டும் அப்படி கொண்டாடவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். படங்கள் கொடுத்தாலும் அவர் ஒரு ஸ்டாராவே பார்க்க மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அவருடைய முயற்சியை விடாம இப்ப சர்தார் 2ல நம்மள மீட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. PS மித்ரனுடைய டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட 60% இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சங்கர் சாருடைய படங்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்களாம். ஒரு 2-3 கண்ட்ரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க, அப்ராட் போற மாதிரி, அங்க சாங் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ற மாதிரி. அண்ட் கார்த்தியோட பர்த்டே மே மாசம் வரப்போகுது. அதுக்கு ட்ரீட்டா ஒரு சூப்பரான டீசரையும் லாக் பண்ணியிருக்காங்களாம். அந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது அதுலயே படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஆனா இது ஜாலியா இருக்குல்ல, யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா அவங்க நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபேன்ஸ்க்குலாம் ஃபுல்லா ட்ரீட் தான். டீசரா இருக்கட்டும் அப்படியே கொடுத்து, மோஸ்ட்லி பர்த்டேனா ட்ரீட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, இல்லனா நீங்க கொடுப்பாங்க. அவங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. இல்லங்க சொல்றேங்க, கரெக்ட். பர்த்டே பார்ட்டினா எப்படி இருக்கும், இல்ல பர்த்டே ட்ரீட்னா எப்படி இருக்கும். ஆனா நமக்கு ட்ரீட் எப்படி கிடைக்குது, அவங்க நடிச்ச படத்தோட டீசர் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் லுக் கிடைக்குது, ஜாலி தானே. விடாமுயற்சி அப்படின்னு சொன்னாலே
நாங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே போங்கப்பா கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இந்த விடாமுயற்சி மாதிரியே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் சொல்லலாம்னு இருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்? நான் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ விடாமுயற்சியில வந்து யார் நடிக்க போறாங்க? அஜித்தும் த்ரிஷாவும். இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு 4-5 படம் ஒண்ணா நடிச்சிருக்காங்க விடாமுயற்சியோட சேர்த்து. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2005ல இவங்க 2 பேரோட நடிப்புல ஜீன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் செம்ம ஹிட். அப்புறம் 2015ல என்னை அறிந்தால் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் செம்ம ஹிட். இப்ப 2025ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. யோசிச்சு பாருங்க, கரெக்டா ஒரு 10 வருஷம் கேப்ல கரெக்டா வந்திருக்கு. 2005, 15, 25. அப்ப நம்ம வந்து இந்த கப்பல் சேர்ந்து ஒரு ஹேட்ரிக்கான ஒரு வெற்றியை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் நல்லாவே தெரியுது இல்லையா? கண்டிப்பா. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜோஜி ஜார்ஜோட இன்டர்வியூ, அவர் வந்து கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாங்க, சார் ரெட்ரோ படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான அப்டேட் எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அவர் சொல்ல, இல்ல சார் எல்லாமே அபிஷியலா கம்பெனி சைட்ல இருந்து வரும், படம் வந்து மே மாசம் ரிலீஸ் ஆகும். அங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட். ஏன்னா கம்பெனி இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, நான் வந்து மே மாசம் ரிலீஸ் பண்ண போறேன்னு. ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் நமக்கு அது முன்னாடியே சொல்லிடணும், இந்த மாதிரி மே 1ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவரும் கன்ஃபார்ம் பண்ணதுனால கண்டிப்பா நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்புல ரெடியா இருக்க ரெட்ரோ படம் மே மாசம் தியேட்டரை ஹிட் பண்ணும் போது செலிப்ரேட் பண்ண போறான். அது மட்டும் இல்லாம சூர்யாவோட லைனப்ஸ்ல அடுத்தடுத்து இப்போ ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் டைட்டிலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட்டைக்காரன்ற மாதிரி லாக் பண்ணிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த படத்துல வந்து சூர்யா லாயரா இருக்காரு, நம்ம ஆர்ஜே பாலாஜியும் லாயரா இருக்காங்க, அதுலயும் த்ரிஷா இருக்காங்க, அவங்களும் அதுல லாயரா த்ரிஷா இருக்காங்க. இப்படி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். டைரக்டர் நலன் குமாரசாமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் தான் அவர் சூஸ் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு காதலும் கடந்து போகும், என்னோட ஃபேவரட் சூதுகோபம். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபேவரட்டான சில ரொம்ப ஸ்பெஷலான படங்களை மட்டும் சூஸ் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணுவாரு. அந்த வகையில இப்போ கார்த்தியை வச்சு வா வாத்தியார் அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் நியூ ஸ்பெஷலா தான் லாக் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே வந்துட்டு வர படங்கள் எல்லாமே நம்ம எல்லாரையுமே வந்து கொண்டாட வைக்கிற மாதிரி தான் இப்போ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த படத்துல வந்து கார்த்தி வந்துட்டு போலீஸ் மேனா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது போலீஸா நடிக்கிறாரு. முன்னாடி 2-3 வாட்டி நடிச்சிருக்காரு. சிறுத்தையில நடிச்சிருக்காரு. அது வந்து வேற மாதிரி கான்செப்ட்ல சர்தார்லயும் பண்ணிருப்பாரு. ஆமா, அப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துலயும் பண்ணிருப்பாரு. எல்லாத்தையும் நிறைய படங்கள்ல பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துல அவர் என்னதான் பண்ண போறாரு, போலீஸ் கேரக்டர்ல எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறதே வந்து ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு இல்லையா? சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. குளோபல் ஸ்டார் ராம் சரண் கேம் சேஞ்சர் முடிச்சிட்டாரு, என்ன பண்ண போறாரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. எஸ், அடுத்தவருடைய 16வது படம். இந்த படத்துல ஜான்வி கபூரை தான் ஹீரோயினா லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஷூட்டிங்கா இந்த ஜனவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூப்ளி ஹில்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பயங்கர கிராண்டா குளோபல் ஸ்டார்னும் போது சின்ன பட்ஜெட்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த கேம் சேஞ்சர் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இல்ல. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் தில்ராஜ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2025 பிறந்ததுல இருந்தே நமக்கு நிறைய தமிழ் படங்கள் பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் அப்படியே ஹாப்பியா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு குட்டி அப்டேட் தெரிஞ்சுக்கலாமா? NEEK, என்னடா இது ஏபிசிடி சொல்ற மாதிரி சொல்றாங்களேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி தோணுச்சு? அப்படிலாம் தோணலையா? பாத்தீங்களா, பரவாயில்ல, நிறைய பேருக்கு தோணி இருக்கும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற தனுஷ் அவர்களோட படம் தான். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து Feb 7th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடாமுயற்சி வந்து February 6th வந்து ரிலீஸ் ஆகுது. அதனாலயும் என்னமோ இந்த படம் வந்து Feb 21th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு டேட் மாத்தினாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட டேட் மாத்தின உடனே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை விடாமுயற்சினாலதான் இந்த படத்தோட டேட்டை மாத்தி வச்சிட்டாங்களோ. அதே February 1st வந்து டிராகனும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி சப்தம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பிசாசு 2, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிசாசு 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் 7 மலை 7 கடல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. டிடி நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வைப் பண்ண
போறோம் அப்படின்னு இல்ல நினைக்கிறேன். இந்த படங்கள் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, ஒரு சின்ன பட்ஜெட் படமாவும் இருக்கு. அதனால கண்டிப்பா ஆடியன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சுந்தர் சி தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாவே கொடுத்துட்டு இருக்காரு. இது முன்னாடி அரண்மனை கொடுத்தாரு, அடுத்து ரிலீஸ் இப்போ மதகத ராஜா, மீண்டும் இப்போ வந்து வடிவேலோடைய காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு, இப்ப சந்தானம் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதை மாத்தி டிடி நெக்ஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக்கு. அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய பழைய புத்தகம் என்னன்னா சங்கமித்ரா, வந்து பயங்கர கிராண்டா அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணும் போது அதுல ஆர்யா இருக்காரு, ஸ்ருதிஹாசன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் பயங்கர பிரம்மாண்டமா அப்போதைய பாகுபலி அப்படின்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. பாகுபலி எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இதை ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ராஜெக்டா. பட் அப்போ ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் காரணமா அதை பண்ண முடியல. ஆனா இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, மீண்டும் அந்த புத்தகத்தை எடுக்கிறோம், நம்ம வந்து சங்கமித்ராவை பண்றோன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தேனாண்டால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ப்ரொடக்ஷன் பண்றதா இருந்தான். இப்பயும் அவங்க அதான் பிளான் பண்ணியிருக்காங்க. தேனாண்டாலோடைய 50வது படமா இந்த படத்தை நம்ம பண்றோம். ஆனா அதை விட மிகப்பெரிய ஆக்டர்ஸ் வச்சு இந்த வாட்டி பண்ண போறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி கண்டிப்பா இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமையும் சுந்தர் சி அவர்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.